ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு ஒரு ஈஸியான டாபிக் தான் பார்க்க போகிறோம். பெரிமீட்டரோட இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான். பெரிமீட்டரோட இன்ட்ரடக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பற்றி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ இந்த சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் வரும்னா, இப்போது ஒரு கான்செப்ட் எடுத்துட்டோம்னா அந்த கான்செப்ட் இப்போ எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இப்போ ஃபிஃப்த் கிளாஸில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபிஃப்த்லேருந்து, ஆர் சிக்ஸ்த்து கிளாஸில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா சிக்ஸ்த்லேருந்து, 5th to 10th ஆர் 6th to 10th வரைக்கும் அந்த கான்செப்ட் பற்றி என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை பற்றி ஒவ்வொரு வீடியோஸ்லையாக பார்க்கலாம். இப்போது இந்த பெரிமீட்டர் எடுத்துட்டிங்கன்னா பெரிமீட்டர் 5th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 5th என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன வரும்னா 6th இந்த பெரிமீட்டர் பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்க அது மாதிரி வரும். அதாவது இங்கே 5th பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் மட்டும் இருக்கும். தென் 6th பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர், பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு கிளாஸ்லையும் என்ன சொல்லியிருக்காங்க 10th வரைக்கும் அதை பற்றி தான் நம்ம சேனலில் போட போகிறோம். இப்போ சப்போஸ் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிசி, டெட்டுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு மேக்ஸ் எதுவுமே தெரியல, புரிய மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம டேரெக்டாக இப்போ 8th போர்ஷனில் போய் மேக்ஸை பார்த்தோம்னா எதுவுமே புரியாத மாதிரி இருக்கும். அதே இது நம்ம பேசிக்லேருந்து படிச்சிட்டோம்னா கண்டிப்பாக அந்த கான்செப்ட் கிளியராக புரியும். இப்போ நானுமே டேரெக்டாக 10th போர்ஷன்ஸ் வீடியோஸ் போடலான்னு தான் இருந்தேன். ஆனால் இப்போ டேரெக்டாக 10th போடும்போது அதில் நம்ம சொல்கிற விஷயங்கள் சிலருக்கு புரியாது. அதனால் இப்போ எந்த ஒரு கான்செப்டை நம்ம டீச் பண்ணுறோமோ அது கிளியராக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக பேசிக்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அந்த ஸ்கூல் போர்ஷன்ஸ் ஓரளவு கவர் ஆகிற மாதிரி இந்த வீடியோஸ் போடலான்னு நினச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம ஸ்கூலில் படிக்கிற பசங்க இப்போ 10th படிக்கிற பசங்களுக்கு பேசிக் தெரியலைன்னா கூட நீங்கள் என்ன செய்யலாம், இந்த லோயர் கிளாஸில் போய் டேரெக்டாக நம்ம புக்கை எடுத்து ரெஃபர் பண்ணி படிக்க முடியாது. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லோயர் கிளாஸ் பசங்களுக்குமே உங்கள் கிளாஸுக்கு அந்தந்த வீடியோஸ் வரும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கூல் பசங்களுக்கும் யூஸ் ஆகும், ப்ளஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, இந்த மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபார்முலாஸ் நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். ஏரியா ஆஃப் ஸ்கொயர், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர், பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் சிலிண்டர், ஸ்கொயர், இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ், சர்க்கிளோட ஏரியா, இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் படிக்க வேண்டியது இருக்கும். ஃபார்முலாஸ்னாலே நமக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், நமக்கு எல்லாருக்குமே அது கஷ்டம்தான். ஆனால் இப்போது இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஏன்னா நான் ஃபார்முலாஸ் எப்படி வரும் அப்படிங்கிறத டிரைவ் பண்ணி கூட உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஸோ சப்போஸ் ஃபார்முலாஸ் மறந்துட்டா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால நீங்களாவே கூட ஃபார்முலாவை டிரைவ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ண வேண்டிய கஷ்டம் இருக்காது. ஸோ மென்சுரேஷன் டாபிக் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பெரிமீட்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது சொல்லப்போனால் ரொம்ப ஈஸியான டாபிக் மேக்ஸில். இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் ஒரு கார்டன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு கார்டன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கார்டனுக்கு சப்போஸ் நீங்கள் வேலி போட வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹவ் டு ஃபென்ஸ் த கார்டன், வேலி போடணும்னா நீங்கள் எந்த லென்த், இப்போது எதை வச்சு நீங்கள் வேலி போட போகிறீங்கன்னா, இந்த ஒயர் அயன் ரோல்லாம் இருக்குல்ல, இது ஒயர் ஃபென்ஸ் ரோல்லாம் இருக்குல்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒயர் ஃபென்ஸ் ரோலால் நீங்கள் இந்த கார்டனுக்கு வேலி போடணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி வேலி போட்டிருப்பாங்க, அப்படி தானே? இந்த மாதிரி இந்த கார்டனுக்கு வேலி போடணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த லென்த்தை மெஷர் பண்ணி இந்த ஃபென்ஸ் ரோல் வாங்குவீங்க? இந்த சுற்றி இருக்கிற இந்த பவுண்ட்ரி லென்த்தை மெஷர் பண்ணி தான் நாம் என்ன பண்ணுவோம், அந்த ஒயர் வாங்குவோம். இந்த லென்த் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணி அந்த ஒயரை நாம் அதுக்கு ஏற்றாப்பில் வாங்குவோம், அப்படி தானே? ஸோ இந்த லென்த் தாங்க, இந்த பவுண்ட்ரியோட லென்த்துக்கு பேர் தான் மேக்ஸில் என்ன அப்படின்னா பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டர்னா என்னங்க? பெரிமீட்டர்னா டோட்டல் லென்த் ஆஃப் தி பவுண்ட்ரி. ஆர் நம்ம எப்படி கூட சொல்லியிருக்கலாம், சம் ஆஃப் தி லென்த் ஆஃப் ஈச் சைட். ஆர் நம்ம என்ன எப்படி கூட சொல்லிக்கலாம், சம் ஆஃப் தி
length of each side. இந்த ஒவ்வொரு சைடோட லென்த்துகளோட சம் டோட்டல் தான் நம்மளோட பெரிமீட்டர். சப்போஸ் எப்படி எடுத்துக்கலாம், இப்போது ஒரு ஏரியா எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. இதனோட சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் திஸ் ஷேப்? ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு sum of the length of each side. So 6 centimeter plus 2 centimeter plus 6 centimeter plus 2 centimeter. So what is the answer? Which is equal to 6 plus 2 8, 8 plus 6 14, 14 plus 2 16. So 16 centimeter is the perimeter of this shape. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பெரிமீட்டர்னால் வேறு ஒன்றுமே இல்லைங்க, என்ன ஷேப் கொடுத்துருக்காங்களோ அதனோட சைட்ஸோட டோட்டல் லென்த்து தான் அதனோட பெரிமீட்டர். இந்த கான்செப்ட், இந்த ஏரியா, இந்த பிக்சர் ஒரு கார்டனோட ஆர் ஒரு ஏரியாவோட பெரிமீட்டர் அப்படின்னா, இப்போ நம்ம அதுக்கு வேலி போடணும்னா அதுக்கு வந்து எவ்வளோ லென்த்துக்கு நம்ம ஒயர் வாங்குவோம் அப்படிங்கிற அந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த சுற்றி இருக்கக்கூடிய அதனோட சைட்ஸோட லென்த்து தான் நமக்கு பெரிமீட்டர். ஸோ இப்போது இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இதனோட சைட்ஸ் எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க, 6 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், சென்டிமீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? அப்போ சென்டிமீட்டரில் கொடுத்தோம்னா நம்மளோட ஆன்சரும் எதில் இருக்குதுன்னு பாருங்கள், சென்டிமீட்டர்லேயே தான் இருக்குது. இப்போ இது ஒரு ஏரியா வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, மீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஜஸ்ட் பிக்சரில் எப்படி போட்டுக்கிறோம், இதே பிக்சர் வந்து 6 மீட்டர்ஸ் 2 மீட்டர்ஸ் 6 மீட்டர்ஸ் 2 மீட்டர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ வாட் இஸ் த பெரிமீட்டர்? இங்கே என்ன சைட்ஸ் கொடுத்துருக்காங்க, பெரிமீட்டர் ஈக்குவல் டு 6 மீட்டர் ப்ளஸ் 2 மீட்டர் ப்ளஸ் 6 மீட்டர் ப்ளஸ் 2 மீட்டர். ஸோ நம்மளோட பெரிமீட்டர் வந்து 60 மீட்டர். அப்படின்னா என்ன, இந்த யூனிட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெரிமீட்டருக்கு ஒரு மாதிரி யூனிட்ஸ் வரும், ஏரியாவுக்கு ஒரு மாதிரி யூனிட்ஸ் வரும், வால்யூம்க்கு இன்னொரு மாதிரி யூனிட்ஸ் வரும். இந்த யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிமீட்டருக்கு ரொம்ப ஈஸிங்க. இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ, என்ன யூனிட் கொடுத்துருக்காங்களோ, மீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளோட ஆன்சரும் எதில் தான் வரும், மீட்டரில் தான் வரும். சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்கன்னா நம்மளோட ஆன்சரும் சென்டிமீட்டரில் தான் வரும். ஸோ வாட் இஸ் த யூனிட் ஆஃப் பெரிமீட்டர்? The unit of perimeter is the unit of length itself. அதாவது அந்த பிக்சரில் ஆர் அந்த ஏரியாவுக்கு என்ன யூனிட் கொடுத்துருக்காங்களோ அதே தான் நம்மளோட ஆன்சர்லையும் வரும். ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெரிமீட்டர்னால் என்ன அப்படின்னு. பெரிமீட்டர்னால் ரொம்ப ஈஸிங்க, நம்மளோட டோட்டல் லென்த் ஆஃப் தி பவுண்ட்ரி ஆர் த சம் ஆஃப் தி லென்த் ஆஃப் ஈச் சைட். சப்போஸ் நம்மளோட ஷேப் வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்குது. கேன் யூ ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் திஸ்? நமக்கு இதனோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்க முடியுமா? ஏன் முடியாது? முடியாது, அப்படி தானே? ஏன்னா இது வந்து ஓப்பனில் இருக்குது. நமக்கு பெரிமீட்டர்னால் ஃபஸ்ட் வந்து அது க்ளோஸ்டு ஃபிகராக இருந்தால் தான் அதனோட லென்த் ஆஃப் தி பவுண்ட்ரி கண்டுபிடிக்க முடியும். ஸோ பட் திஸ் இஸ் இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கிறதுனால நம்மளால் இதுக்கு என்ன செய்ய முடியாது, பெரிமீட்டர் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போது இன்னும் கிளியராக சொல்லணும்னா பெரிமீட்டர்னால் த லென்த் ஆஃப் தி பவுண்ட்ரி ஆஃப் எனி this is not closed, so the length of the boundary of any closed shape is its perimeter. அதாவது ஒரு பெரிமீட்டர்னால் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், அது வந்து க்ளோஸ்டு ஃபிகராக இருக்கணும். ஸோ நம்மளால் அப்போ இது வந்து திஸ் இஸ் ஓப்பன், இது வந்து ஓப்பனாக இருக்கிறதுனால இதுக்கு நமக்கு என்ன செய்ய முடியாது, பெரிமீட்டர் கண்டுபிடிக்க முடியாது. இது க்ளோஸ்டு ஃபிகராக இருக்குது. ஸோ we can find the perimeter of this shape. ஸோ இன்னும் ஒரு டவுட் வரலாம் உங்களுக்கு, இப்போது இதனோட லென்த்தை நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? சர்க்கிளாக இருக்குது நமக்கு வந்து, அப்போ இதை வந்து லென்த்தை வந்து மெஷர் பண்ண முடியாது, எப்படி நம்ம வந்து இதுக்கு பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது அதை பற்றி நான் சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியர் ஆகணும். ஸோ ஓப்பனாக இருந்தால் நம்ம வந்து பெரிமீட்டர் கண்டுபிடிக்க மாட்டோம். பெரிமீட்டரோட டெஃபினிஷனே எக்ஸாக்டாக சொல்லணும்னா த லென்த் ஆஃப் தி பவுண்ட்ரி ஆஃப் எனி க்ளோஸ்டு ஷேப் இஸ் கால்ட் இட்ஸ் பெரிமீட்டர். இப்போது இந்த க்ளோஸ்டு ஷேப்புங்கிறது இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பெரிமீட்டர்னால் ஃபஸ்ட் அந்த ஷேப் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட் அந்த ஷேப் வந்து க்ளோஸ்டாக இருக்கணும்.
ஸோ வி கான்ட் ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் திஸ் ஒன். ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யலாம், பெரிமீட்டர் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு நம்ம வந்து பெரிமீட்டர் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த கான்செப்ட் ஓகே. ஸோ உங்களுக்கு இப்போ 2 கான்செப்ட் கிளியர் ஆயிருக்கும். ஸோ பெரிமீட்டர்னா அதனோட லென்த் ஆஃப் தி பவுண்ட்ரி தான், டோட்டல் லென்த் ஆஃப் தி பவுண்ட்ரி. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஃபிகர்ஸுக்கு வந்து ஓப்பன் ஷேப்ஸுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியாது, பெரிமீட்டர் கண்டுபிடிக்க முடியாது. சப்போஸ் இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிக்சர் மட்டும் கொடுத்துருக்காங்க, பட் அதனோட லென்ஸ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த பெரிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, லாஸ்ட்டில் நம்ம பார்த்தப்போ கிளியராக வந்து சைட்ஸ் அவங்களே கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஷேப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன கொடுக்கல, லென்த் கொடுக்கல. ஸோ நாம் அப்போ என்ன செய்யலாம், நாமளாகவே ஃபஸ்ட்டு இந்த பிக்சரோட லென்த்தை வந்து ரூலர் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ ரூலர் யூஸ் பண்ணி நம்ம இப்போ மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 4.1 சென்டிமீட்டர் இருக்குது, 4.1 சென்டிமீட்டர். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 2.4 இருக்குது, 2.4 சென்டிமீட்டர். தென் நெக்ஸ்ட் ஒன் 3.5 இருக்குது, 3.5 சென்டிமீட்டர். தட் யூனிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் 2 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம், இதனோட பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம் இல்லை. எப்படி கண்டுபிடிப்பீங்க, த ப்ரீவியஸ் ப்ரொசீஜர். ஸோ பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு, ஆட் பண்ணிக்கோங்க எல்லா சைட்ஸையும், 4.1 சென்டிமீட்டர் ப்ளஸ் 2 சென்டிமீட்டர் ப்ளஸ் 3.5 சென்டிமீட்டர் ப்ளஸ் 2.4 சென்டிமீட்டர். ஸோ வாட் இஸ் த டோட்டல், 4 plus 2 6, 6 plus 3 9, 9 plus 2 11, then 11 plus 0.5 plus 0.5. So what is the total, 12 centimeters. So what is the perimeter of this shape, 12 centimeter. So இப்போ புரிஞ்சிருக்கும். sides கொடுத்திருந்தா we can find the perimeter directly, otherwise first you have to use the ruler and find the length of the given shape. கொடுக்கலன்னா நீங்களே என்ன செய்துக்கோங்க, ஃபஸ்ட்டு அந்த லென்த்தை வந்து ரூலர் யூஸ் பண்ணி மெஷர் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா என்ன பண்ணிக்கலாம், பெரிமீட்டரை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, அப்போது இந்த மாதிரி ரெகுலர் ஷேப்ஸுக்கு ஓகே. ரெகுலர்னு சொல்கிறத விட லைன் செக்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி இருக்கிற அந்த ஷேப்ஸுக்கு ஓகே. சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கர்வ்ட் லைன் செக்மெண்ட்டில் கர்வ்ட் லைனில் இருக்கக்கூடிய ஒரு ஷேப், அதாவது நான் அப்போ ஃபஸ்ட்டில் போட்டிருந்தேன் அந்த மாதிரி, இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்குது. ஸோ ஹவு யூ ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் திஸ் ஷேப், இதை எப்படி நமக்கு பெரிமீட்டர் கண்டுபிடிக்கலாம், இதுக்கு நமக்கு ரூலர் யூஸ் பண்ணி லென்த்தை மெஷர் பண்ண முடியுமா, முடியாது, அப்படி தானே. ஸோ அப்போ இதுக்கு வந்து வேறு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. எப்படின்னா த்ரெட் அண்ட் ரூலர். அதாவது ஃபஸ்ட்டு இந்த நூல் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த லென்த் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அப்படியே மெஷர் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த நூலோட லென்த்தை வந்து ரூலர் யூஸ் பண்ணி நாம் என்ன செய்துக்கலாம், மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை பண்ணலாம் எப்படின்னு. ஸோ இதனோட பெரிமீட்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதனோட பெரிமீட்டரை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம இதனோட லென்த்தை பார்த்துக்கலாம். இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லென்த் தான் நம்மளோட பெரிமீட்டர். ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா ரூலர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர்ஸ் வந்துச்சு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக இருக்குது. ஸோ அதையும் திருப்பி மெஷர் பண்ணிப்போம். 15 ப்ளஸ் இங்கே ஒரு 7 இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 15 + 7 சொல்லும்போது 22 ஆயிரும். ஸோ வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் திஸ் ஷேப்,
22 சென்டிமீட்டர். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இப்போது பெரிமீட்டர்னால் என்ன, ப்ளஸ் வந்து பெரிமீட்டரை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி. ஸோ ஸோ என்னென்ன பார்த்தோம், பெரிமீட்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். சப்போஸ் 3 டைப்ஸில் பார்த்தோம். இப்போ ஒரு ஷேப்புக்கு வந்து சைட்ஸ் கொடுத்துருந்தா, இப்போது 20 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர். ஸோ ஒரு ஷேப்புக்கு சைட்ஸ் கொடுத்துருந்தா எப்படி பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஜஸ்ட் இதை வந்து ஆட் பண்ணிட்டா போதும். 20 + 20 40 + 50. ஸோ த பெரிமீட்டர் 60 சென்டிமீட்டர். சைட்ஸோட லென்த்து கொடுக்கலனா எப்படி வந்து பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறது? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஃபர்ஸ்ட் we have to find the length of the shapes. அது ரூலர் யூஸ் பண்ணி லென்த்து கண்டுபிடிங்க. தென் நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், பெரிமீட்டரை கண்டுபிடிச்சிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கர்வ்ட் லைன் இருக்கிற மாதிரி ஒரு ஷேப் இருந்துச்சுன்னா அதனோட பெரிமீட்டரை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இதுக்கு வந்து த்ரெட் அண்ட் ஸ்கேல் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு லென்த்தை வந்து மெஷர் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த த்ரெட்டோட லென்த்தை ரூலர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிட்டீங்கன்னா இதனோட பெரிமீட்டரும் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பெரிமீட்டர்னால் என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, இந்த பெரிமீட்டர் இந்த இன்ட்ரடக்ஷன் பேஸ் பண்ணி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து 5th இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாகவே ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். அதனோட அடுத்த வீடியோன்னு பார்க்கும்போது 6th போயிடும். 6th வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர்னால் அதை பற்றி அதனோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி, கண்டிப்பாக இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. இது இங்கேயே இருக்கட்டும்ன்றப்பா, இது வந்து டச்சே பண்ணதான். வந்து